ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் ஊர் தேர் திருவிழாவை சுற்றி பார்க்க போகிறோம். எல்லோரும் மதியமாக ரெடி ஆகியாச்சு. அம்மா, அப்பா, பையன், இது தங்கச்சி பொண்ணு எப்படி நின்றுட்டு பாய் சொல்கிற பாருங்க. 12 மணிக்கு மேலே தான் கிளம்பணும். செம்ம வெயில், அதனால தான் கூட்டமே இல்லை. இது எங்கள் ஊர் சிவன் கோவில். இப்போ தான் பக்கமாக கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இதில் ஒரு சிறப்பு வாய்ந்த சாமி இருக்குது. நான் அது என்னென்னு அப்புறம் சொல்கிறேன். மலைக்கு கீழே இந்த தேரை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சாமி மலை மேலே தான் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை கீழே வந்து தேர் திருவிழா முடிஞ்சிட்டு மலைக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. தேர் சாமியை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி படிக்கட்டு கட்டி விட்டுருக்காங்க. அதில் மேலே போயிட்டு தேங்காய் பழம் உடைச்சி சாமி கும்பிட்டு வந்துட்டோம். உப்பு மிளகுலாம் அங்கேயும் விற்பாங்க. நாங்கள் தனித்தனியாக வாங்கிட்டு போயிட்டோம். தேருக்கு கீழே உப்பு மிளகு போட்டாச்சு. இந்த தேர் சாமி பெருமாள் சாமி ரொம்ப அழகாக இருக்குது. செம வெயிலாக இருக்குது. கீழே காலே வைக்க முடியல. தேரோரத்துக்கு முன்னாடி மதியமாக வந்து சாமியை பார்த்துட்டு தேங்காய் பழம் மாற்றிட்டு வீட்டுக்கு போகிறோம். ஈவினிங்காக வந்து தேரோட்டை பார்க்க வருவோம். காலையில் கடைங்களே இல்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம், எவ்வளோ கடை இருக்குதுன்னு சொல்லி. இது ஈவினிங்காக 6 மணிக்கு மேலே தான் நாங்கள் வந்தோம். ரெண்டு பக்கமும் நிறைய கடைங்கள்லாம் இருக்குது. வாங்கியாச்சு. தேர் திருவிழானவே ரொம்ப சந்தோஷம்தான். இந்த மாதிரி கடைங்கள்லாம் நிறையா இருந்ததுன்னா நமக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் பார்க்குறது எல்லாத்தையும் கேட்குறாங்க. எல்லாம் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு. காலையில் வந்தப்போ மலைக்கு கீழே தேர் இருந்ததுங்களா. இப்போ தேர் இல்லை, எந்த சைடு போயிருக்குன்னு தெரியல. தேடிட்டுருக்கோம். கடைசியாக கண்டுபிடிச்சாச்சு. ஒரு தெருவோட முக்கில் நிற்குது. எப்போ தேர் கடைக்கு போனாலும் இந்த கேஸ் பலூனை நாங்கள் வாங்கிடுவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டோட ஒரு மூலையில் ஒட்ட வச்சுடுவோம். யார் பலூன் வந்து ஃபஸ்ட்டு கீழே வருதுன்னு பார்த்துக்கிறதுக்காக. தேர் ரொம்ப தூரமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நமக்கு வந்த வேலை முக்கியமாக சாப்பிட வேணும். அதனால சாப்பிட்றதுக்காக வந்தாச்சு. அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். இதில் இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்தது. குட்டி பசங்களோட விளையாட்டு பொருள் தான் நிறைய இருக்குது. பபுள்ஸ் எங்கே போனாலும் வாங்கிடுவோம். இதை வாங்காமல் வீட்டுக்கு வரவே முடியாது. கலர் கலரான ரப்பர் பேண்ட் எவ்வளோ இருக்குது பாருங்கள். எல்லா வெரைட்டிலையும் ஒவ்வொன்றும் வாங்கிட்டு வந்தாச்சு. தேரோட்டம் பார்க்கறதுக்கு முன்னாடியே தேர்க்கடையை முதல்ல பார்த்தாச்சு. இந்த தேர்க்கடையில் காலையில் வரும்போதே ஐஸ் வாங்கி சாப்பிட்டாச்சு. இப்போ வந்தாலும் ஐஸ் வாங்கிய பார்த்த உடனே சாப்பிடணும் போல தான் இருக்குது. அதனால ஐஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டே போகணும். என் பையன் பாருங்க, அதில் கையில் வச்சுருக்கிறது பார்த்தாதுன்னு என்னோட சேர்த்து சாப்பிட்டுருக்கான். தேர் வேற ஒரு வீதியில் வந்துட்டுருக்கு. நாங்கள் அதுக்கு ஆப்போசிட்டில் போனால் பார்த்துடலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் போகிறோம். இந்த மேலத்தை கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சி ஒரு வழியை தேரை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கார்னரில் வந்து மாட்டிகிட்ருக்கு. இந்த கார்னர்லேருந்து வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். இந்த முக்கை வளைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்பா ஒரு வழியாக ஒரு இடத்துல போய் ஒரு வீட்டோட முன்னாடி செட்டில் ஆகிட்டோம். தேரை வசதியாக பார்க்கறதுக்காக. இதுதான் சங்ககிரி தேர். அப்போ 2 தேர் இருக்கும். ஆஞ்சநேயருக்கு ஒரு குட்டி தேர் வச்சுருப்பாங்க. இந்த வருஷம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேர் நெகந்து வர்றதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக அழகாக இருக்கும். என் பையன் ஒன்று சொல்லணும்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேளுங்க. தேர் அதுக்கு முன்னாடி அவன் எல்லா பொம்மையும் வாங்கிட்டோங்க. சரியா தேருக்கு மேலே நிலா தெரியுது. பௌர்ணமி அன்னைக்கு தேர் நிலை செய்கிறதுக்கு பக்கமாக தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் தேர் நிலை செய்கிற வரைக்கும் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வர வழியில் பார்க்காத கடை எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு அங்கேயும் நிறைய சாப்பிட்றதுக்கு இருக்குது. கான் அந்த மாதிரி சோளம் இன்னும் நிறைய இருந்தது. எல்லாத்தையும் லைனாக வேணுன்றதில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பும் போதே ஒரு 10-10:30 ஆகிடுச்சு. இன்னும் கூட்டு குறையில. அவ்வளோதாங்க. இந்த வருஷம் சங்ககிரி தேர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.